மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் சண்முகம் அவர்களே, சகோதரர் முகில்வேந்தர் அவர்களே, மாநகர அமைப்பாளர் வாசிப் ராஜா அவர்களே, துணை அமைப்பாளர்கள் செந்தமிழ் செல்வன், சுரேஷ், வெங்கடேசன், கார்த்திக், உதயநிதி, ஹரிதரன், மருத்துவர் சந்திரசேகரன், வீரமணி, சிவகுமார், அன்சாரி பாஷன் உள்ளிட்ட துணை அமைப்பாளர்களே, மாநகர துணை அமைப்பாளர் சகோதரர் மதிபாலன் அவர்களே, ஒன்றிய இளைஞர் அமைப்பாளர்கள் சகோதரர் பிரபு, சகோதரர் செல்லதுரை, சகோதரர் அழகிரி, சகோதரர் ஐயப்பன் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகளே, பேரூர் அமைப்பாளர் சகோதரர் ஃபருக் உள்ளிட்ட இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, அண்ணன் ராஜேந்திரனோடு பணியாற்றிய இளைஞரணியுடைய முன்னாள் நிர்வாகிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, தாய்மார்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறந்தவர்களே, அத்தகையோருக்கும் முதல்வருடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறார். தஞ்சை மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றிய அண்ணன் ராஜேந்திரனுடைய அன்பு மகன் தம்பி முத்து, சகோதரி பிரியதர்ஷினி இணையருடைய திருமணத்தை உங்களுடைய முன்னிலையில் நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவோணம் வடக்கு ஒன்றிய கழகம் சார்பாக வருகை எனக்கு நாளிலிருந்து மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை வரவேற்பை நீங்க கொடுத்திருக்கீங்க. அதற்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில அமர்ந்திருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும்போது, உங்களுடைய உற்சாகத்தெல்லாம் பார்க்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு எழுச்சியாக இருந்தோமோ அதை விட அதிகமாக இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை விட இன்னும் வேகமாக நீங்க தான் இருக்கிறீங்க. அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை பற்றி உங்களிடத்தில் நான் எடுத்து சொல்ல விரும்பல, அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான். அவரை பற்றி ஒன்று இரண்டு விஷயங்கள் மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 79ஆம் ஆண்டு 1979ஆம் ஆண்டே தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்டவர் தான் ராஜேந்திரன் அவர்கள். இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு என்ன கூடுதல் பெருமைன்னா, அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் நம்முடைய இளைஞரணியிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர், ஆளாக்கப்பட்டவர். எனவே எதிர்கட்சி தலைவராக மட்டுமல்ல, கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளராக, பிறகு மாவட்ட இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர்கள், பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றியவர். கழகம் அறிவிச்ச அனைத்து போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றக்கூடியவர் தான் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்கள். அண்ணன் ராஜேந்திரனுடைய திருமணத்தை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1990ஆம் ஆண்டு அவர்கள் தலைமையில் தான் ராஜேந்திரனுடைய திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு அண்ணனுடைய மகன் திருமணத்தை நான் நடத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த புதிய ஆட்சி, சோபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு நாளை என்ன நிலைமை இருக்குன்னு அத்தனை பேருக்கு தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பா சட்டமன்ற நிகழ்வுகளை இன்னைக்கு அனைவரும் தொலைக்காட்சியில் டிவியில பார்த்துட்டு இருக்கீங்க. ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் அடிக்கின்ற கூட்ட நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரலையே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சம்பவங்கள் எல்லாம், அந்த குழந்தைகள் எல்லாம் நேரில் பார்க்கின்ற வாய்ப்பே எனக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு ஏன் தமிழ்தாய் வாழ்த்த தேசிய ரெண்டு முறை பார்க்குறீங்க, தமிழ்தாய் வாழ்த்தையே ஒரு முறை தான் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு முதலமைச்சருக்கு பதில் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் அவைக்குள்ள வந்தவங்க எதிர்க்கக்கூடிய உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்து விளக்க வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவைக்குள்ள வந்தவங்க எந்த ஆங்கிள் எத்தனை கேமரா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறத முதல் வேலையை வச்சிருக்கிறார். அதனால எங்களுக்கெல்லாம் அப்போ சந்தேகம் இருக்கு. அந்த அவைக்குள்ள நாங்கள் நுழைஞ்சதும் இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு அவையை சட்டமன்றத்தை என்று கேட்கக்கூடிய ஆளுங்கட்சி மாற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து தன்னுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு நாளும் காட்டிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவைக்குள்ள கதை சொல்றேன்னு எதையோ உளறிட்டு இருக்கிறார்.
நம்முடைய தலைவரை அவர் தேடிட்டு இருக்கிறாரா? நம்ம தலைவர் என்றைக்குமே தேடி கண்டுபிடிக்கிற இடத்துல இருந்தவர்கள் நம்முடைய தலைவர் அவர். எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருந்தவர் தான், இன்றைக்கும் இருப்பவர் தான் நம்முடைய தலைவர். மக்களுடைய இதயத்துல பல்வேறு திட்டங்கள் மூலம் இருக்கிறார். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் தில்லா தெம்பா போய் தொகுதி மக்களை சந்திச்சு நன்றி சொல்லவர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நடக்கிறார். ஆனா இவர் ஜெயிச்சார பெருங்கூர் இவருக்கு ஒரு வாட்டியாவது போய் நன்றி சொன்னாங்க பாத்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது. விசா டைம்ல போலீஸ் தேடினப்போ தானா போய் கைதானவர் நம்முடைய தலைவர் அவர்கள். நம்முடைய தலைவருடைய பெயரை எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்துறை திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் இருக்கிறார். இந்த திட்டங்களை தவிர்க்க முடியாம, நிறுத்த முடியாம இந்த சோஃபா மாடல் அரசு இன்னைக்கு தவிச்சிட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்களை கை வைக்கணும்னு நினைச்சப்போ இந்த அரசுக்கு நிச்சயம் ஒரு பயம் வந்திருக்கும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் தான், திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆகவே இந்த குரலை இருந்த காட்டுற வேலையெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு முதலமைச்சர் அவர்களும் இந்த அரசும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவங்களுடைய ஆட்சியில இன்னைக்கு மக்கள் கரண்ட் எங்கிருந்து தேடிட்டு இருக்கிறாங்க. நல்லா இருந்த சட்டம் ஒழுங்கு எங்க போச்சுன்னு மக்கள் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. கடந்த 5 வருடங்களாக நம்முடைய தலைவர் ஆட்சியில கரெக்டா ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர் அணையை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து விட்டாங்க. ஆனா இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இல்ல. எனக்கு தண்ணி எங்கன்னு இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டுல ஆட்சியில் ஒண்ணு நடந்துச்சு, அது இப்ப எங்க இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் ஆளுங்கட்சியில சேர போறதா தினமும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் ஊழல் சக்தி இருந்தவர் இனிமே அவர் தூய சக்தி ஆகிடுவார். இதுதான் இந்த அரசுடைய ஊழல் ஒழிப்பு லட்சணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவினர் குறி வச்சு, அதுவும் ஜென்சி திமுகவினர் குறி வச்சு பல சோதனைகள் நடத்துறாங்க, கைது நடவடிக்கைகள் இறங்கிக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஆட்சியாளருடைய அநியாயங்களை உடன்பிறப்புகளாக நாம் ஒன்றாக இருந்து நாம் தோல்விச்சு காட்ட வேண்டும். இந்த அரசுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து நாம் அமலப்படுத்த வேண்டும். அதை மனசுல வச்சுக்கிட்டு கடை உடன்பிறப்புகளை அத்தனை பேரும் தீவிரமாக களவாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மணமக்கள் அனைவரும் 2 பேருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, 2 பேரும் விட்டு கொடுத்து அதே நேரத்தில் சுயமரியாதையோடு சிறந்த நண்பர்களாக இருவரும் உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு அழகான தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்றும் அத்தனை சார்பாக கேட்டுக்கொண்டு மணமக்களுக்கு மீண்டும் அத்தனை சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.